This is Pastor Conrad DeFries with our Bible study for today. அன்புக்குரியவர்களே, நான் போதகர் கான்ராட் டிஃப்ரீஸ். நம்மளுடைய வேத பாடத்திற்கு நேராக கடந்து செல்லலாம். The title is Introduction to Prayer. இன்னைக்கு நான் பேச போகிற தலைப்பு ஜெபத்திற்கான முன்னுரை. I am going to explain the importance and power on how to pray. இன்னைக்கு கர்த்தர் தாமே ஜெபம் எப்படி செய்ய வேண்டும் என்ற தலைப்பிலே நான் உங்களோடு கூட சில வார்த்தைகளை பேச விரும்புகிறேன். Effective prayer releases the power of God that is in the Word of God. வல்லமையான ஜெபம் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமையை அந்த இடத்தில் வல்லமையாய் புறப்பட செய்கிறது. Just as there are natural laws, there are spiritual laws in the Word of God. எப்படி உலகத்திலே சமுதாயத்திலே சட்டங்கள் இருக்கிறதோ அதே வண்ணமாக ஆவிக்குரிய சட்டங்களும் உண்டு. Prayer is never begging God and pleading with God to do something. ஜெபம் ஏதோ தேவனிடத்திலே கெஞ்சுவதும் அல்லது வேண்டி கேட்டுக்கொள்வதும் அல்ல ஜெபம். Many people are whining and crying and begging God to do things. அநேக ஜெபத்திலே புலம்பிக் கொண்டு அழுது கொண்டு கெஞ்சி கொண்டிருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். This is not effective to get answers from God. இப்படிப்பட்ட ஜெபங்கள் தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்வதற்கான சிறந்த வழி அல்ல. We are going to learn more how to pray according to the Word of God. இன்னைக்கு தேவனுடைய எப்படி தேவனுடைய இடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது ஜெபத்தின் மூலமா என்பதை தான் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். When we pray, we go to God with a need and with a promise in the Bible to meet that need. இன்னைக்கு நம் ஜெபிக்கும் பொழுது ஒரு தேவையை தேவனிடத்துல சொல்லவும் அந்த தேவையை பூர்த்தி செய்கிற வாக்குத்தத்தங்களையும் சொல்லவும் நாம் அந்த ஜெபத்திலே நாம் இவைகளை செய்கிறோம். God already knows what we need, but He wants to know what we are going to believe Him to do. கர்த்தருக்கு தெரியும் நாம் என்னத்தை கேட்க போகிறோம் என்று தேவன் அறிந்திருக்கிறார். ஆனால் அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள நீங்கள் தேவனிடத்தில் அவைகள் இருக்கிறதா அல்லது உங்களுடைய விசுவாசம் எப்படி என்பதை நீங்கள் சொல்ல அவர் எதிர்பார்க்கிறார். In the beginning, God gave dominion on the earth to Adam and Eve. ஆதியிலே தேவன் ஆதாம் ஏவாளுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். When Adam sinned, he turned that dominion over to Satan. ஆதாம் பாவம் செய்தபோது அவனுடைய அதிகாரத்தை பிசாசு இடத்திலே விற்று போட்டார். People say God can do anything He wants to. ஜனங்கள் சொல்லுவாங்க கர்த்தர் என்ன செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் அவரால் செய்ய முடியும் என்று சொல்லுவது உண்டு. God is a just and righteous God. அன்புக்குரியவர்களே, நம் தேவன் நீதி உள்ளவரும் நியாயாதிபதியுமாகிய உண்மை உள்ளவருமாகிய தேவனாய் இருக்கிறார். When He gave the dominion on the earth to Adam, then Adam was free to give it to someone else if he made that choice. ஆதாமிடத்திலே அதிகாரத்தை கொடுத்த பொழுது ஆதாம் தன்னுடைய கீழ்ப்படையாத நிமித்தமாய் தன்னுடைய விருப்பத்தின் நிமித்தமாக அந்த அதிகாரங்களை வேறு இடத்திலே அவன் கொடுத்து விட்டான். God is a just God, and He could not go and take that back that He gave to Adam. இன்னைக்கு ஆதாம் தேவன் நீதிபரராகிய தேவனாய் இருப்பதினாலே ஆதாம் இடத்திலே கொடுத்த அந்த அதிகாரத்தை அவர் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியவில்லை. If you give someone something and they give it to someone else, you cannot go and take it back. நீங்க ஒரு பொருளை எடுத்து ஒரு இடத்துல அன்பளிப்பாக நீங்க கொடுக்கறீங்க, அந்த பொருளை அவர் வேற ஒருவருக்கு கொடுத்து விட்டால் நீங்க போயிட்டு அவரிடத்திலிருந்து அதை பெற்றுக்கொள்ளவோ திரும்ப பெறவோ உங்களால முடியாது. You can go and buy it from the other person, but you cannot just go and say that was mine.
நீங்க அங்க இருந்து அந்த ஆளிடத்திலிருந்து அதை ஒரு பணம் கொடுத்து வாங்க முடியுமே தவிர இது எனது என்று சொல்லி நீங்கள் அங்க உரிமை கொண்டாட முடியாது. When Satan became the god of this world, he got the title from Adam when Adam sinned. ஆதாம் பாவம் செய்வதன் மூலமாக இந்த உலகத்தின் அதிபதியாக பிசாசு மாற்றப்பட்டார். God sent Jesus Christ to shed his blood to get entrance into the earth again. கர்த்தர் ஆதாமிடத்திலே இருந்த அந்த அதிகாரம் பிசாசிடத்தில் கடந்து போனது, அதை பெற்றுக்கொள்ளும்படி இயேசு இந்த உலகத்தில் அவதரித்தார். In order to have dominion on the earth, you must be in a human body. இந்த உலகத்தின் அதிபதியிடத்தில் இருந்து இந்த உலகத்தின் அதிகாரத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் மாம்சமாய் இந்த இடத்தில் கடந்து வர வேண்டும். When God found Abraham, he found a man he could make a covenant with on the earth. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்தபோது ஆபிரகாமை மூலமாக ஒரு உடன்படிக்கை அவனோடு கூட ஏற்படுத்தி கொண்டார். Abraham totally trusted in God. ஆபிரகாம் முழு நிச்சயமாய் தேவனை நம்பினவன். Abraham was in a human body and had dominion on the earth. ஆபிரகாம் மாம்ச சரீரமுடையவனாய் இருந்தான். அது மாத்திரமல்ல, இந்த பூமியிலே இந்த உலகத்தின் மேல் அதிகாரமுடையவனாய் காணப்பட்டான். God gained entrance into the earth by using and coming through Abraham. ஆபிரகாமை கர்த்தர் பயன்படுத்தி ஆபிரகாமின் மூலமாக இந்த உலகத்தில் அவதரிப்பதற்கு அவர் ஒரு வழியாக அவனை கண்டார். The devil can do very little on the earth unless he has a human body that will do what the devil wants to do. இந்த உலகத்திலே பிசாசானவனும் கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு ஒரு மாம்ச சரீரம் வேண்டும். அந்த சரீரம் இருந்தால்தான் அவனாலும் கிரியை செய்ய முடியும். Jesus had to come in a human body, then he had authority on the earth. இந்த அதிகாரத்தை பெறும்படி இயேசுவும் இந்த உலகத்திலே மனித அவதாரம் எடுத்து கடந்து வந்தார். Today, God and the Holy Spirit wants to find people he can work through on the earth. இன்னைக்கு தேவனும் பரிசுத்த ஆவியானவரும் அவர்கள் கிரியை செய்வதற்கு மனித சரீரத்தை அல்லது மனிதர்களை அவர்கள் தேடுகிறார்கள். If God can find people that will put their trust in God, he will furnish the power, but we have the authority on earth. நீங்க தேவனை விசுவாசிக்கிற நம்புகிற மனிதனை அவர் கண்டு கொண்டால் அவர்கள் மூலமாக தேவன் தம்முடைய அதிகாரத்தையும் வல்லமையையும் இந்த பூமியிலே காண்பிக்க அவரால் முடியும். God told Moses to stretch his rod over the waters and for Moses to divide the waters. பாருங்க, ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னாங்க, உன் செங்கோலை இந்த செங்கடலுக்கு நேராய் நீட்டு என்று சொன்னார். அவன் அதிகாரத்தை அவன் பயன்படுத்தின போது அவன் மூலமாக செங்கடல் இரண்டாக பிளந்தது. Moses was in a human body and so he had authority on the earth. மோசே மாம்ச சரீரமுடையமான மனிதனாய் இருந்ததனால இந்த பூமியின் காரியங்களின் மேல் அவன் அதிகாரமுடையவனாய் காணப்பட்டான். God could not divide the waters unless he had someone like Moses that he could work inside of him. பாருங்க, தேவன் இந்த உலகத்தின் கடலை இரண்டாக பிளக்கவும் கூடாது. ஆனால் அதே சமயத்திலே மோசே தேவனை நம்புகிற விசுவாசிக்கிற அந்த தெய்வ மனிதன் மூலமாக தேவன் அந்த கடலை இரண்டாக பிளந்தார். When you receive Jesus and are born again, right at that moment you have authority to use the name of Jesus. இயேசுவை நீங்கள் சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்ட அந்த நொடி பொழுதில் தானே இயேசுவின் நாமத்திலே அதிகாரத்தை உடையவர்களாக நீங்கள் மாறுகிறீர்கள். He gives you the right to use authority, but then the Holy Spirit brings the power. நீங்க அதிகாரத்தை பேசுகிறீர்கள், பரிசுத்த ஆவியானவர் வல்லமையை அந்த இடத்திலே கொண்டு வருகிறார்.
Peter and John at Gate Beautiful told the man that was lame, such as I have, I give unto you. இங்க பேதுருவும் யோவானும் அலங்கார வாதல் அருகிலே அங்க முடவனாய் இருந்தவனை பார்த்து இப்படி சொல்லுகிறாங்க, எனக்குள்ளதை நான் தருகிறேன் என்று சொன்னார்கள். They told the man, in the name of Jesus, rise up and walk. அவர்கள் சொன்னது, இயேசுவின் நாமத்திலே எழும்பி நட என்று சொன்னார்கள். They had been given the authority to use the name of Jesus. அவர்கள் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துகிற அதிகாரத்தை உடையவளாய் இருந்தார்கள். We call that the power of attorney to use the name of Jesus. அவர்கள் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துகிற அதிகாரத்தை பயன்படுத்துகிற அதிகாரமுடையவளாய் அவர் காணப்பட்டார்கள். They did not have the power, but they had the authority to speak in the name of Jesus. அவர்களிடத்திலே அதிக வல்லமை இல்லை, ஆனால் பேசுகிற அதிகாரத்தை இயேசுவின் நாமத்தில் அவர்கள் செயல்படுத்தினார்கள். When someone uses the name of Jesus, then the Holy Spirit comes to bring the power. அவர்கள் யார் ஒருவன் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துகிறானோ அவர்கள் பயன்படுத்துகிற வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்திலே அசைவாடுவார். In one place, the demon said, Jesus I know and Paul I know, but who are you? ஆனால் ஒரு இடத்திலே கவனிங்க, ஒரு பிசாசு இப்படி சொல்லுகிறது, இயேசுவையும் அறிவேன் பேதுருவையும் அறிவேன், நீர் யார் என்று அந்த பிசாசு சொல்ல நாம் கேட்டிருக்கிறோம். There was a man wanting to use the name of Jesus to do miracles, but he was not surrendered to God. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துகிற அதிகாரத்தை உடைய நாம் அந்த நாமத்திற்கு கீழ்ப்படுகிறவளாக காணப்படுவது மிக அவசியம். Even the smallest Christian in the world has the right to use the name of Jesus. இந்த உலகத்தில் இருக்கிற சின்ன கிறிஸ்தவர்கள் கூட இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துகிற அதிகாரம் பெற்றவர்களாய் இருக்கிறோம். We are co-laborers. We are working together with God on the earth. அன்புக்குரியவர்களே, நாம் உடன் வேலையாட்கள். யாரோட உடன் வேலையாட்கள் என்று சொன்னால் சர்வத்தையும் படைத்த தேவனோடு கூட இணைந்து இந்த உலகத்தில் செயல்படுகிறவர்களாய் இருக்கிறோம். When Jesus was on the earth, he did not do any miracles until he received the Holy Spirit at age 30. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அவர் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் வரை அவர் இந்த உலகத்திலே எந்த அற்புதத்தையும் செய்யவில்லை. அவருடைய 30வது வயதிற்கு மேல்தான் அவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். He did not do any miracles before age 30 because that was the law of Moses. 30 வயதிற்கு முன்பு அவர் எந்த ஒரு கிரியும் செய்யவில்லை. காரணம் அது மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி காணப்பட்டது. A man could not be a priest until he was at least 30 years of age. மோசேயின் நியாயப்பிரமாணம் இப்படி சொல்லுகிறது, ஒரு தேவ ஊழியனாக ஆசாரியனாய் ஒருவன் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் குறைந்தபட்சம் 30 வயது உடையவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி மோசேயின் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. Jesus came to fulfill the law, not to do away with it. இயேசு இந்த உலகத்திலே நியாயப்பிரமாணங்களின் படி செயல்பட அதை நிறைவேற்றும்படிதான் வந்தாரே தவிர வேறு ஒன்றும் அல்ல. So at age 30, Jesus was in a human body, and now he had the Holy Spirit upon him. இயேசு 30 வயதிலே மாம்ச சரீரமுடையவராய் இருந்தார். தேவ ஆவியானவரையும் உடையவராய் காணப்பட்டார் தன்னுடைய 30வது வயதிலே. When you receive Jesus as Savior, then you have the power of attorney and the Holy Spirit living inside of you. நீங்க தேவ இயேசுவை பெற்றுக்கொண்டிருப்பீர்களானால், இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவரையும் அவருடைய அதிகாரத்தின் உடையவராய் காணப்படுகிறீர்கள். Jesus said in the book of John chapter 14, whatever you ask in my name, I will do it.
யோவான் 14ஆம் அதிகாரத்தில் இப்படி வாசிக்க முடியும், என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று வசனம் சொல்கிறது. We must learn to take the word of God and pray what the word of God says. நீங்க தேவனுடைய வசனத்தை எடுத்து அந்த வசனம் சொல்லுகிற வண்ணமாய் நீங்கள் ஜெபிப்பது மிக அவசியம். We say, Lord, I thank you that in Jesus I am more than a conqueror. நீங்க சொன்ன இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவின் மூலமாக ஜெயம் கொள்ளுகிறவனாக என்னை வைத்திருப்பதற்காக நன்றி என்று சொல்லுவது அவசியம். Don't just pray and say the problem, but pray the answers from the word of God. நீங்க ஏதோ ஜெபத்திலே உங்க பிரச்சனைகளை சொல்லுவதல்ல, ஜெபத்திலே அந்த பிரச்சனையின் பதிலை சொல்லுகிறவளாய் நீங்கள் காணப்பட வேண்டும். Pray like this, I can do all things through Christ who strengthens me. நீங்க இப்படி சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று நீங்கள் சொல்ல வேண்டும். The Lord is my shepherd, I shall not want. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று உங்கள் ஜெபத்திலே நீங்கள் சொல்வது அவசியம். We want to learn how to pray the word of God and not just talk about the problem. நீங்க ஜெபத்திலே பிரச்சனைகளை குறித்து பேசுவதல்ல, ஜெபத்திலே அவர் வாக்குத்தத்தத்தை சொல்லுவது, அது பதிலை சொல்வதுமாய் இருப்பதல் அவசியம். The Bible says, let the weak say, I am strong. வேதம் சொல்லுகிறது, பலவீனன் பலவான் என்று சொல்லுவானாக. Greater is he that is in me than he that's in the world. உலகத்தில் உள்ளவனை பார்க்கிலும் என்னுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்பது உங்களுடைய ஜெபமாய் இருக்கட்டும். You might say, well, I don't feel that way. நீங்க ஒருவேளை யோசிக்கலாம், ஆண்டவரே இப்படி நான் என்னை குறித்து இப்படி நான் உணரவில்லையே என்று நீங்கள் நினைக்கலாம். Human feeling is in the emotions and in the soul realm. நீங்க மனுஷனுடைய உணர்வு என்பது அது தன்னுடைய ஆத்துமாவின் அடிப்படையில் காணப்படுகிற ஒன்று. But we want to pray out of our born again spirit, not out of our human strength. நாம் ஜெபிப்பது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், மறுபடி பிறந்த தேவ ஆவியினால் நாம் ஜெபித்தல் அவசியமே தவிர நம்ம மாம்சத்தில் ஜெபிக்கிற ஜெபம் அல்ல. The Bible tells us in many places to meditate the word of God. வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய தேவனுடைய வார்த்தைகளை தியானித்தல் என்று வாசிக்கிறோம். This is what God told David, and this is what God told Joshua. இதைதான் தாவீதுக்கு தேவன் சொன்னார், இதைதான் யோசுவாவை பார்த்தும் தேவன் சொன்னார். The word meditate means to think, but it also means to mutter in a low tone of voice. இந்த தேவனுடைய வார்த்தையை மெடிடேட் என்று சொன்னால் அதை சத்தமில்லாமல் உள்ளத்திலே அசை போடுவது, அதை திரும்ப திரும்ப சொல்லுவது என்பதுதான் இந்த தியானித்தல் என்ற வார்த்தையின் பொருளாய் இருக்கிறது. Let me tell you what you do not want to do. நீங்க என்ன செய்யக்கூடாது என்பதை நான் இப்ப சொல்ல விரும்புகிறேன். You don't want to say over and over, I don't know what to do. I don't have the answer. I don't know what I'm going to do. Don't say that. நான் எப்படி பண்ணுவேன்னு எனக்கு தெரியல, எனக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல, எப்படி பண்றதுன்னு தெரியல, யாருமே இல்ல, முடியல என்று அப்படி ஒரு காலமும் நீங்கள் சொல்லக்கூடாது. Talk to yourself in a low tone of voice and say, the Lord is with me. He is my helper. நீங்க இப்படி சொல்லுவது, உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே சத்தத்தை தாழ்த்தி இப்படி சொல்லு, கர்த்தர் எனக்கு யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தரின் சகாயர் என்று நீங்கள் சொல்வதில் அவசியம். Say, the Lord is my shepherd, I shall not want. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். Faith looks at the answer before it ever comes into reality. விசுவாசம் கிரியையில நடக்க வேண்டும் என்று சொன்னால் அதை உச்சரித்தல் அல்லது விசுவாசித்தல் மிக அவசியம். This is the way the Bible works. இப்படிதான் வேதம் கிரியை செய்கிறது.
You must believe you receive it by faith before you see it with your eyes. உங்களுடைய கண்களினால் அவைகளை காண்பதற்கு முன்பாக உங்களுடைய இருதயத்திலே அதை விசுவாசித்து அதன்படி நடக்கும் என்று உங்கள் வாய்களினால் நீங்கள் அறிக்கையிடுவது மிக முக்கியம். In Mark chapter 11 and verse 24, மார்க் 11:24 வசனத்தை வாசிப்பீர்களானால், when you pray, believe you receive it then, and you shall have it. நீங்கள் ஜெபிக்கும் போது அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று நான் வாசிக்க முடியும். You have to believe by faith that you receive it before God can ever do it for you. கர்த்தர் உங்களுக்காக அவைகளை செய்து முடிப்பதற்குன்பாக கர்த்தர் அதை செய்கிறார் என்பதை நீங்கள் உங்கள் இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும். Bible prayer has more to do in receiving the answer than making known the request. பாருங்க, வேத ஜெபம் என்னவென்று சொன்னால் ரிக்வெஸ்ட் பண்ணுவதை பார்க்கலும், அதை செய்யுங்க ஆண்டவரே என்று கேட்பதை பார்க்கலும், அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாச அறிக்கை தான் வேதாகம ஜெபமாய் இருக்கிறது. Yes, we are supposed to tell God what we need from him. உண்மைதான், நமக்கு என்ன வேண்டும் என்று தேவனிடத்தில் சொல்வது மிக அவசியம்தான். When we pray, we want to take a scripture that promises us what we are needing. நாம் ஜெபிக்கும் போது நம் வாக்குத்தத்த வசனங்களை, நமக்கு என்ன வேண்டும் என்ற அந்த வாக்குத்தத்த வசனங்களை அறிக்கையிடுவது அவசியம். When we pray, we want to believe by faith that we receive it before we can see it. நாம் விசுவாசத்திலே அதை பார்ப்பதற்கு முன்பாக அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிப்பது மிக அவசியம். In the book of Romans chapter 4 and verse 17, ரோமர் 4:17 வசனம், it says, we call those things that be not as though they already exist. அது காணாதவைகளை காண்கின்றதாய் விசுவாசிக்கிறதை அங்கால் வாசிக்கிறோம். If God has promised it, then you can receive it by faith before you ever see it with your eyes. கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணி இருப்பாரானால் நீங்கள் அதை காண்பதற்கு முன்பாக அதை நீங்கள் நம்புவது மிக அவசியமாயிருக்கிறது. Another translation says, speak of things that do not exist as if they already exist. அந்த வசனத்தை வேறு ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். அது வேறு மொழிபெயர்ப்பில் இப்படி சொல்லப்படுகிறது, இல்லாததை இருக்கிறதை போல் பார்க்கிற ஒன்று. God called Gideon a mighty man of valor before he could ever see it. பாருங்க, கிதியோனை கர்த்தர் அழைத்தார் பராக்கிரமசாலி என்று அழைத்தார். அவன் பராக்கிரமசாலியாக தன்னைத்தானே பார்ப்பதற்குன்பாக தேவன் அவனை பராக்கிரமசாலியாய் பார்த்தார். God told Abraham that he was the father of multitudes before Sarah was ever pregnant. சாராள் கர்ப்பம் தரிப்பதற்குன்பாக ஆபிரகாமை பார்த்து தேவன் சொன்னார், திரளான ஜாதிக்கு நீ தகப்பனாய் இருப்பாய் என்று சொன்னார். When God promises you something, the Bible says, God says yes, and you and I must say, amen, so be it. கர்த்தர் வாக்கு பண்ணினதை கர்த்தர் சொல்கிறாங்க ஆம் என்று சொன்னால், நீங்களும் நானும் என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆமேன் என்று சொல்வது அவசியம். And we must continue to say it and say it and say it until the promise comes. நீங்கள் திரும்ப 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 அதை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் அதை சொல்லுதல் அவசியம். These are spiritual laws that we learn from the Bible. இதுதான் நாம் வேதத்திலே கற்றுக்கொள்ளுகிற ஆவிக்குரிய காரியமாயிருக்கிறது. In 1 John chapter 5 verse 14 and 15, 1 யோவான் 5:14, 14, 15 வசனங்களை வாசிப்போமானால்,
It says, if we ask anything according to his word, that he hears our prayer. அங்க வேத வசனம் இப்படி சொல்லுங்க, நாம் ஜெபத்திலே எவைகளை கேட்டுக்கொள்கிறோமோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று. And if we know that he hears our prayer, then we know we will get the answer to that prayer. ஆயிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் என்று வாசிக்கிறோம். You must keep your faith and attention upon the word of God. நீங்க தேவனுடைய வசனத்தின் மேலே விசுவாசமும் அதன் மேல் உங்களுடைய அட்டென்ஷனும் நோக்கமும் இருப்பது மிக அவசியமாக இருக்கிறது. In the book of John, chapter 15 and verse 7. யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். If you abide in him and his words abide in you, you can ask what you will. 15:7 சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறவைகள் எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். In this scripture, the word ask is not a prayer. இந்த வசனத்திலே நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ என்று சொல்லுகிற அந்த கேட்டுக்கொள்கிற என்ற வார்த்தை ஜெபத்தை குறிக்கவில்லை. In this scripture, the word ask in the Greek, it means to demand what is rightfully yours. ஆனா இந்த கேட்டுக்கொள்ளப்படும் என்ற இந்த வார்த்தை கிரேக்க முதலிலே மொழிபெயர்ப்பில் இப்படி சொல்ல டிமாண்ட் என்று சொல்லப்படுகிறது. உங்களுக்கு எது வேண்டுமோ அதை உரிமையோடு கூட பெற்றுக்கொள்வது, கேட்பது என்று பொருள். We are not demanding from God, but we are demanding the circumstances and the problems to change. நீங்க தேவனிடத்தில் இது நான் எடுத்துக்கொள்வேன் என்று உரிமையோடு கூட தேவனிடத்தில் அல்ல, உங்களை சூழ்ந்திருக்கிற காரியங்கள் எவைகள் அதை தடை பண்ணுகிறதோ அவைகளிடத்தில் நீங்கள் உரிமையோடு கூட சொல்லுகிறீங்க, அது எனக்குரியது, அதை தடை செய்ய உனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லுகிறீர்கள். In Mark 11 and verse 23, மார்க் 11:23ஆம் வசனம். He said, we can say to the mountain to be removed, and if we believe it, it will move. அங்கே மார்க் 11:23 சொல்லுகிறது, நீங்கள் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தலையுண்டு போ என்று சொன்னால் நீங்கள் சொன்னபடியே அவையில் பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகும். Many people are taking the mountain to God. அநேக மலைகளை தேவனிடத்திலே கொண்டு போகிறார்கள். But God wants us to take God to the mountain. ஆனா ஆண்டவர் எதிர்பார்ப்பதல்ல, மலை இருக்கிற இடத்துல நீ மலையை தேவனிடத்தில் அல்ல, மலை இருக்கிற இடத்துல தேவனை கொண்டு போகிறீர்கள். One time Jesus spoke to a fig tree, but he did not speak to God, he spoke to the tree. ஆண்டவர் தேவனிடத்துல பேசவில்லை, ஆண்டவர் அங்கே இருக்கிற அத்திமரத்தை பார்த்து பேசினார். And this was an example for us. He spoke to the tree and the tree died from the roots. இது நமக்கு எடுத்துக்காட்டுக்காக அங்க எழுதப்பட்டிருக்கிறது. அவர் அத்திமரத்தை பார்த்து பேசினார், அத்திமரம் அவர் சொன்ன உடனே அது காய்ந்து பட்டு போயிற்று என்று வாசிக்கிறோம். We must learn to look at the mountains and the problems and speak to them in the name of Jesus. மலையை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து, உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து இயேசுவின் நாமத்திலே அவைகளோடு கூட நீங்கள் பேசுவது அவசியம். Sometimes we pray wrong when we are asking God to do something. சில சமயங்களிலே நாம் தவறு செய்த போது தேவனை போது நம்ம மன்றாடுகிறோம். He says, I have given you authority over all the authority of the enemy. இங்கே ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு பிசாசின் மேலும் சகல அவனுடைய வல்லமையின் மேலும் நான் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். He has given you and I the name of Jesus and the word of God to use against the enemy. கர்த்தர் உங்களிடத்திலே அதிகாரத்தையும் வல்லமையும் அவருடைய நாமத்தின் மூலமாய் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். He says, whatever you ask in my name, I will do it for you.
என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். If you look it up in the Greek language in that verse, it also means to demand what is already belongs to you. அதே அந்த வசனத்தையும் கிரேக்க மொழிபெயர்ப்பில் நம்ம பார்ப்போமானால் டிமாண்ட் என்ற அந்த மொழிபெயர்ப்பாக தான் அது காணப்படும். டிமாண்ட் என்று சொன்னால் உங்களுக்குரியதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி என்று சொல்லப்படுகிறது. It is up to you to speak to the devil of strife to get out of your home. பிசாசை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து, உங்கள் வீட்டை விட்டு விலகி போ என்று சொல்லி நீங்கள் சொல்வது அவசியம். You do not have the power in yourself, but you speak it in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தில் நீங்கள் சொல்லும் பொழுது அவைகள் அப்படியே நடைபெறும். He has given every believer the power of attorney to use the name of Jesus. ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் தேவன் அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்திருக்கிறார். Many times it is of no benefit to ask God to do something that He has already told you and I to do. இன்னைக்கு அது நீங்க ஆண்டவரே எனக்காக ஏதாயிலும் செய்யுங்க என்று நீங்கள் கேட்பதல்ல, நீங்கள் செயல்படுகிறவளாய் காணப்பட வேண்டும். He told Moses, "Why are you crying to me? You stretch out your rod and divide the waters." ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், நீ ஏன் என்கிட்ட புலம்பிட்டு இருக்கிற? உன் கையை நீட்டு, உன் கோலை நீட்டு, பிளந்து போடு என்று சொன்னார். In the book of Mark chapter 16, he said to every believer, I give you authority to cast out devils. இங்க மார்க் 16ஆம் அதிகாரத்திலே எல்லா விசுவாசிகளையும் பார்த்து சொல்கிறாங்க, பிசாசை துரத்த உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். We will continue to do more teaching on the authority of the name of Jesus. இயேசுவின் நாமத்தின் அதிகாரத்தை குறித்து இன்னும் பல பாடங்களை நாம் வாசிக்க போகிறோம், கற்றுக்கொள்ள போகிறோம். Please pray this prayer after me. இந்த ஜெபத்தை எனக்கு பின்னாக நீங்க சொல்ல வேண்டும். I believe Jesus Christ is the Son of God. நான் இயேசு மெய்யான தேவன் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe He died on the cross to pay the price for my sin. சர்வ வல்லவராம் இயேசு எனக்காகவே சிலுவையிலே மரித்து என்னுடைய அக்கிரமத்திற்காகவே அவர் அடைக்கப்பட்டார். I believe He rose from the dead and is alive in heaven today. நான் விசுவாசிக்கிறேன் அவர் எனக்காகவே மரித்து உயிரோடு கூட எழும்பி பரலோகத்திலே வீற்றிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். Right now I receive Jesus Christ as my Savior. இந்த வினாடி இயேசுவை சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்கிறேன். If you prayed that prayer from your heart, you are born again. நீங்க இந்த ஜெபத்தை உங்களுடைய உள்ளத்தில் ஆழத்தில் செய்திருப்பீர்களானால் நீங்கள் மறுபடி பிறந்திருக்கிறீர்கள். Get in a good Bible teaching church and a Bible and learn more and more about how to serve the Lord Jesus Christ. நீங்க வேதத்தை போதிக்கிற சபையில இணைந்து இன்னும் அதிகமாக இந்த இயேசுவை அறிந்து கொள்ளும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். Amen. Amen. We love you and we're praying for you. Amen. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை நேசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென்.